நடிகை ஸ்ருதிஹாசன் மீது 2 மாதங்களுக்கு முன் தாக்குதல் நடந்தது. கதவை தட்டி வீட்டுக்குள் புகுந்து மர்ம மனிதன் தாக்கினான். போலீசார் விசாரணை நடத்தி அவனை அடையாளம் கண்டு கைது செய்தனர். இதையடுத்து ஸ்ருதிஹாசன் அங்கு பாதுகாப்பு இல்லை என்று கருதி மும்பையில் வசிக்கும் தனது தாய் சாரிகாவுடன் தங்கிக் கொள்ளப் போவதாக கூறப்பட்டது. பாதுகாப்புக்கு தனியார் பாதுகாவலர்களையும் நியமித்துள்ளாராம். ஸ்ருதிஹாசன் கூறியதாவது, எனக்கு நடந்த சம்பவம் மாதிரி நிறைய நடக்கிறது. தனியாக வாழும் பெண்கள் இது போன்ற கஷ்டங்களை சந்திக்கிறார்கள். இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பு குறைவாக உள்ளது. நடந்த சம்பவத்துக்கு பிறகு நான் பயந்து விட்டேன். இப்போதுதான் அதிலிருந்து மீண்டு வருகிறேன். நிறைய பேர் தனியாக இருக்காதே என்று வற்புறுத்துகிறார்கள். எனக்கு இஷ்டமில்லை. இந்த சம்பவத்துக்காக பயந்து ஓடுவது சரியல்ல. இனிமேல் எச்சரிக்கையாக இருப்பேன். இந்தி, தெலுங்கு படங்களில் பிஸியாக நடிக்கிறேன். தமிழில் நல்ல கதைகள் அமைந்தால் நடிப்பேன். இவ்வாறு ஸ்ருதிஹாசன் கூறினார். எங்க சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.